the Lamb's Book of Life. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, June 3, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Into the Hebrews again. Now be ye therefore perfect. Now I'm going to skip over now and go into the Revelation. கவனியுங்கள், இப்பொழுது நான் மீண்டும் எபிரேயர்களுக்குள் செல்ல போகிறேன். இப்பொழுது நீங்கள் பூரண சற்குணராயிருங்கள். இப்பொழுது வெளிப்படுத்தும் விசேஷத்திற்குள்ளாக நான் கடந்து செல்ல போகிறேன். And he calls all, both great, old, young, male and female, bond and free, to receive a mark in their forehead and in their hand. அது சிறியோர், பெரியோர், வயதான, வாலிப, ஆண், பெண், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். And he deceived all except those whose names were written in the Lamb's Book of Life. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை தவிர மற்ற எல்லாரையும் அவன் வஞ்சித்தான். He deceived all the whole earth, the religious cults. He received the pretended Christian. He deceived the church member. He deceived the moral man. அவன் முழு உலகத்தையும் மத சம்பந்தமான வழிபாட்டு முறைகளையும் வஞ்சித்தான். அவன் பாசாங்கு செய்த கிறிஸ்தவனை ஏற்றுக்கொண்டான். அவன் சபை அங்கத்தினரை வஞ்சித்தான். அவன் ஒழுக்கமுள்ள மனிதனை வஞ்சித்தான். He deceived the good man. He deceived the so-called preacher. He deceived the so-called Christian. அவன் அந்த நல்ல மனிதனை வஞ்சித்தான். அவன் பிரசங்கி என்று அழைக்கப்பட்டவனை வஞ்சித்தான். அவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டவர்களை வஞ்சித்தான். He deceived all with his great propaganda, saying we're all one big church and we ought to all unite together. அவன் தன்னுடைய பெரிய பிரச்சாரத்தினால் எல்லாரையும் வஞ்சித்தான். நாம் எல்லோரும் ஒரே பெரிய சபையாய் இருக்கிறோம். நாம் யாவரும் ஒன்று சேர வேண்டும். And have the things of the world and church and state uniting. We'll settle all wars forever. உலகத்தின் காரியங்களையும் சபையையும் அரசாங்கத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன? நாம் எல்லா யுத்தங்களையும் என்றைக்குமாய் தீர்த்து வைப்போம் என்றான். Thousands of mothers, millions of them will say that's the thing we want. Watch where it comes from, sister. Watch where the backgrounds of it is. பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள், அவர்களில் லட்சக்கணக்கானவர்கள் அதுதான் நமக்கு வேண்டும் என்று கூறுவார்கள். சகோதரியே, அது எங்கிருந்து வருகிறது என்பதை கவனியுங்கள். அதனுடைய பின்னணி எங்கே உள்ளது என்பதை கவனியுங்கள். And he deceived all whose names were not written in the Lamb's Book of Life. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத யாவரையும் அவன் வஞ்சித்தான். Now, are you ready? Here it is. It's a double barrel and a heavy load. Listen at it. எப்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இதோ அது உள்ளது. அது ஒரு அதிக அழுத்தம் கொண்டு வெடிக்கச் செய்யும் இரட்டை குடல் துப்பாக்கி. எப்பொழுது அதை கவனியுங்கள். He deceived all whose names are not written in the Lamb's Book of Life from the time they joined the church, from the time in the revival. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத யாவரையும் அவன் வஞ்சித்தான். அவர்கள் சபையில் சேர்ந்த காலம் முதற்கொண்டா, எழுப்புதலின் காலம் முதற்கொண்டா. Their names are written in the Lamb's Book of Life when they come into the church. No. Names are written in the Lamb's Book of Life from the foundation of the world. Amen. அவர்கள் சபைக்கு வந்தபோது அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தனவா? இல்லை. பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றம் முதல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். That does it. You get it? That's been looked over for hundreds of years amongst teachers. அதுவே அதை செய்கிறது. உங்களுக்கு அது புரிகிறதா? அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆசிரியர்களிடையே காணப்பட்டு வந்துள்ளது. The Christian's name was not written in the Lamb's Book of Life when he came to the altar. The Bible said his name was written in the Lamb's Book of Life all the way from the foundation of the world.
ஆனால் பாருங்கள், கிறிஸ்தவன் பீடத்தண்டை வந்தபோது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை. வேதம் அவனுடைய நாமம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றம் முதல் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ளது. No man can come to me except my Father draws him, and all that comes I'll give him everlasting life, and will raise him up in the last days. What we scared about? என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை அளித்து கடைசி நாட்களில் அவனை எழுப்புவேன் என்றார். நாம் எதை குறித்து பயப்படுகிறோம்? Listen to me, my weary brother. The Bible said that Jesus was the Lamb of God, slain from the foundation of the world. களைத்து போன என் சகோதரனே, நான் கூறுவதை கேளுங்கள். வேதம் இயேசு உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று கூறியுள்ளது. Notice, oh my, how this burns your heart, how this gives you the hope. கவனியுங்கள். ஓ என்னே, இது எவ்வளவாய் உங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. இது எப்படியாய் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. Way back before the foundation of the world, when Satan perverted the evil, God being infant looked down through the stream of time and saw the end. உலக தோற்றத்திற்கு முன்பே சாத்தான் பொல்லாங்கானதை தாறுமாறாக்கி தேவன் எல்லையற்றவராய் இருந்து காலத்தின் நதியினூடாக நோக்கி பார்த்து முடிவை கண்டார். Foreknowledge. If he don't know all things, you have limited God. You've made him finite like you and I. But God is unlimited. God's power, God's knowledge, everything, he's the omnipotent. Amen. முன்னறிவு. அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனை வரம்புக்குட்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை உங்களையும் என்னையும் போல வரம்புக்குட்படுத்தி விட்டீர்கள். ஆனால் தேவன் வரம்பற்றவர். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அறிவு எல்லாமே அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Before the foundation of the world, when Satan done the evil, because Satan had in his mind what he was going to do, and God seen how he could counteract it. Amen. உலக தோற்றத்திற்கு வெகு காலத்திற்கு முன்பே சாத்தான் பொல்லாங்கானதை செய்த போது, ஏனென்றால் சாத்தான் என்ன செய்ய போகிறான் என்று தன் சிந்தையில் கொண்டிருந்தான். தேவன் அதை எப்படி எதிர்க்க முடியும் என்பதையும் கண்டார். ஆமென். The Bible said, in the beginning was the Word, St. John 1. And the Word was with God. And the Word was God. In the beginning. When time began. It was eternity before that. This is the time we're talking about. வேதம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, பரிசுத்த யோவான் 1. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே நேரம் துவங்கின போது அது நித்தியமாய் இருந்தது. அதற்கு முன்னர் இது இந்த நேரத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Eternity is like a panoramic. It never ends. It's a circle. Amen. Continually forever and forever and forever. நித்தியம் என்பது ஒரு பரந்த காட்சியை போன்றது. அது ஒருபோதும் முடிவதில்லை. அது ஒரு வட்டமாக என்றென்றும் என்றென்றைக்குமாய் தொடர்கிறது. It's an endless wheel that never stops, never has an end. But Satan put a break in there and come down here and would have spoiled the whole thing. இது ஒருபோதும் நிற்காத அல்லது முடிவே இல்லாத ஒரு முடிவற்ற சக்கரம். ஆனால் சாத்தான் அங்கே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இங்கே இறங்கி வந்து முழு காரியத்தையும் கெடுத்துக் கொண்டிருப்பான். But God, seeing where there be a space of time, and being the great infant born from beginning to beginning, he looked down, and he was in the beginning the Word. ஆனால் தேவன் ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கும் என்பதை கண்டார். மகத்தான முடிவற்ற ஒன்றாய் துவக்கத்தில் இருந்து துவக்கம் வரையிலும் அவர் கீழ்நோக்கி பார்த்தார். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். Now word is a thought expressed. God began to think as he began to see every human being that ever come on earth and every bird and every flea and every fly. Hallelujah! That's the infant, almighty, eternal, ever-present God. That's the one we serve this morning. இப்பொழுது வார்த்தை என்பது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாகும். தேவன் சிந்திக்க தொடங்கி தேவன் பூமியின் மேல் வந்த ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு பறவையையும் காண துவங்கின போது ஒவ்வொரு பூச்சியையும் ஒவ்வொரு ஈயையும் அல்லேலூயா, அதுவே முடிவற்ற சர்வ வல்லமையுள்ள நித்தியமான என்றென்றும் பிரசன்னமான தேவன். அந்த ஒருவரைத்தான் நாம் இந்த காலையில் சேவிக்கிறோம். Way back in the beginning. And he seen that there were some people who was going to desire to be saved. ஆதியிலே சில ஜனங்கள் ரட்சிக்கப்பட வாஞ்சிக்கப் போவதாய் இருந்ததை அவர் கண்டார். Some people
who is going to want to be saved. Some people who will be loyal in their heart. They wanted to be saved. Then he's got to make a preparation for their salvation. That's right. ரட்சிக்கப்பட வேண்டும் என்றிருந்த சில ஜனங்கள், தங்களுடைய இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் சில ஜனங்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினர். அப்படியானால் அவர்களுடைய ரட்சிப்பிற்கான ஒரு ஆயத்தத்தை அவர் செய்ய வேண்டும். அது உண்மை. Or they will never be saved. And he knows that anything imperfect cannot come into heaven, so he has to make a way of perfection for them. Amen. You see it? இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். குறைவான எந்த காரியமும் பரலோகத்திற்குள் வர முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் அவர்களுக்காக ஒரு பரிபூர்ண வழியை உண்டு பண்ண வேண்டும். ஆமேன். நீங்கள் அதை காண்கிறீர்களா? Then back there, he said, I myself will come down into the world and take on human flesh, and I'll pay the penalty that's required here. அதன் பின்னர் அங்கே பின்னால் அவர், நானே மாம்ச சரீரத்தை தரித்து உலகத்திற்கு வந்து நான் இங்கே செலுத்த வேண்டிய அபராதத்தை செலுத்துவேன். And I'll take the place, and I'll make them perfect, because I'll bring them in me, and I am perfect. நான் அந்த இடத்தை எடுத்துக் கொள்வேன். நான் அவர்களை பரிபூர்ணப்படுத்துவேன். ஏனென்றால் நான் அவர்களை எனக்குள் கொண்டு வருவேன். நான் பரிபூர்ணமாய் இருக்கிறேன் என்றார். Then Jesus said, be therefore perfect, even as those that are, God is perfect. அப்பொழுது இயேசு, தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறார், இருக்கிறவர்களைப் போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். And here was this mangled body that was beaten and bruised for sin, and every sin that the world ever had or ever would have was laid upon him. அதன் பின்னர் இங்கே இந்த சிதைந்த சரீரம் பாவத்திற்காக அடித்து நொறுக்கப்பட்டு உலகமானது எப்பொழுதும் கொண்டிருந்த அல்லது செய்யவிருந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டிருந்தது. And he is the body that Jehovah raised up on the last days of the third day after his death. அவர் அங்கே கடைசி நாளில், அதாவது அவருடைய மரணத்துக்கு பிறகு 3ஆம் நாளில் யெகோவா எழுப்பின சரீரமாய் இருக்கிறார். And if we're in that body, we're just as perfect as the body is. Amen. There you are. How do you get in that body? How do you get in it? நாம் அந்த சரீரத்தில் இருந்தால் அந்த சரீரம் எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறதோ அவ்வளவு பரிபூர்ணமாக நாம் இருக்கிறோம். ஆமென். அங்குதான் காரியம். நீங்கள் எப்படி அந்த சரீரத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி அதற்குள் பிரவேசிக்கிறீர்கள்? The Bible said in Romans 8:1, there is therefore now no condemnation to them that are in Christ Jesus, that walk not after the flesh but the Spirit. வேதம் ரோமர் 8:1, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. They don't care what the world says or what anybody else says or even what their family says. They walk in the Spirit of God in perfect divine love. You see it? உலகம் என்ன கூறினாலும் அல்லது வேறு எவரும் என்ன கூறினாலும் அல்லது அவர்களுடைய குடும்பம் என்ன கூறினாலும் கூட அவர்கள் கவலைப்படுகிறதில்லை. அவர்கள் தேவனுடைய ஆவியில் பரிபூர்ணமாக தெய்வீக அன்பில் நடக்கின்றனர். நீங்கள் அதை காண்கிறீர்களா? How do you get into it? By joining church, by shaking hands, by water baptism? No, sir. நீங்கள் எப்படி அதற்குள் பிரவேசிக்கிறீர்கள்? சபையில் சேர்ந்து கொள்வதன் மூலமா, கை குலுக்குவதன் மூலமா, தண்ணீர் ஞானஸ்தானத்தினாலா? இல்லை ஐயா. The 12th chapter of 1 Corinthians said, by one Spirit we are all baptized into one body and become members of that body. And then it's not what I've done, what I am, who I was, or nothing about it. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அந்த சரீரத்தின் அங்கத்தினர்களாக ஆகிவிடுகின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அது நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதோ, நான் என்னவா இருக்கிறேன் என்பதோ, நான் யாரா இருந்தேன் என்பதோ அல்ல, அல்லது அதை குறித்து ஒன்றுமே அல்ல. It's what God has done for me in Christ, and we are perfected with our sacrifice. கிறிஸ்துவுக்குள் தேவன் எனக்காக அதை செய்திருக்கிறார். நாம் நம்முடைய பலியை கொண்டு பரிபூரணப்பட்டிருக்கிறோம். He makes no mistakes. He wouldn't bring you in if you wasn't worthy. He knows your heart. That's right. He knows what you are. He knows your motives. He knows what you are. அவர் எந்த தவறும் செய்கிறதில்லை. நீங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அவர் உங்களை உள்ளே கொண்டு வர மாட்டார். அவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அது உண்மை. நீங்கள் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய நோக்கங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். There's traps all along the road, sure. The devil will cause you to stumble. You say, I didn't mean to do that. God, you know it. You're still perfect. Because there's a perfect blood offered for you every day. சாலை எங்கும் கன்னிகள் இருக்கின்றன. நிச்சயமாக பிசாசு உங்களை இடர்நிலை செய்வார். நீங்களோ
நான் அதை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. தேவரே, நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் இன்னமும் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒரு பரிபூர்ண ரத்தம் அளிக்கப்படுகிறது. And a bleeding sacrifice hanging before the throne of Almighty God. That's right. Now, how did you get in there? God by foreknowledge. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ரத்தம் தோய்ந்த ஒரு பலி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது உண்மை. இப்பொழுது நீங்கள் எப்படி அங்கே உள்ளே பிரவேசிக்கிறீர்கள்? தேவன் முன்னறிவினால். Now, God said that Jesus, I put on your caps. You open your heart. Look, the Bible said Jesus was the lamb slain from the where? இப்பொழுது தேவன் இயேசு, இப்பொழுது உங்களுடைய சிந்தனைகளை விழித்தர செய்யுங்கள். உங்களுடைய இதயத்தை திறந்து கொள்ளுங்கள். பாருங்கள், வேதம் இயேசு ஆட்டுக்குட்டியானவர் எங்கிருந்து அடிக்கப்பட்டார்? Foundation of the world. He was slain. Why? God the Father. When he looked down and seen how உலகத்தின் அஸ்திபாரம். அவர் கொல்லப்பட்டார். ஏன்? தேவன் பிதா அவர் கீழ்நோக்கி பார்த்து எப்படி என்று கண்டபோது, Jesus never come just to die a haphazard death. He never come say, well, maybe somebody have pity when they see the way I died, everything. No, it was God don't run his business like that. God runs his business perfect. Right. இயேசு ஒரு தற்செயலான மரணத்தை மரிப்பதற்காக ஒருபோதும் வரவில்லை. அவர், பாருங்கள், நான் மரித்த விதத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் காணும்போது யாராவது ஒரு கால் பரிதாபப்படக்கூடும் என்று கூறவே வரவில்லை. இல்லை இல்லை, தேவன் தம்முடைய வேலையை அந்த விதமாக நடத்துவதில்லை. தேவன் தம்முடைய ஊழியத்தை பரிபூர்ணமாக நடத்துகிறார். அது உண்மை. He knows exactly what was going to take place. That's where he could foresay. He knows exactly what he's not willing that any should perish. என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அவர் சரியாக அறிந்திருந்தார். அந்த விதமாகவே அவரால் முன்கூட்டியே கூற முடிந்தது. அவர் சரியாக என்னவென்பதை அறிந்திருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போவதை அவர் விரும்புகிறதில்லை. He's not willing. But if he's infant, he knows who will and who won't. Therefore, you can rest assured, if you have received God and been filled with the Holy Ghost. அவர் அவ்வாறு இருக்க சித்தமாய் இருக்கவில்லை. ஆனால் அவர் எல்லையற்றவராய் இருப்பாரானால் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். You're anchored to your eternal destination. Correctly. See, for no. நீங்கள் உங்களுடைய நித்திய இலக்கு வரை நங்கூரமிடப்பட்டிருக்கிறீர்கள். சரியாக பாருங்கள், அவர் முன்னறிந்திருக்கிறார். Now watch. The Bible said that Jesus, the Lamb, was slain before the foundation of the world was ever laid. எப்பொழுது கவனியுங்கள், வேதம் இயேசு ஆட்டுக்குட்டி உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்டார் என்று கூறியுள்ளது. I know I act funny up here, but I feel glorious. ஓ, நான் இங்கு வேடிக்கையாக நடந்து கொள்கிறேன் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் மகிமையாக உணர்கிறேன். Look what Jesus was slain before the world even had the first speck of dirt laid. Jesus was already slain. பாருங்கள், என்ன இயேசுவானவர் உலகத்தின் ஒரு துளி மண்ணை உருவாக்குவதற்கு முன்பே அடிக்கப்பட்டார். இயேசு ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்தார். Why? Because God, here it is, get it? God, by foreknowledge, when he was the Word in the beginning, he perceived the thought. ஏனென்றால் தேவன் எங்கே அது உள்ளது, அதை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் முன்னறிவினால் அவர் ஆதியில் வார்த்தையாய் இருந்தபோது அவர் ஒரு சிந்தனையை உணர்ந்தார். That's just a thought. Then when he spoke it, he said, it shall be. Jesus was slain the very minute God spoke the word. இப்பொழுது அது ஒரு சிந்தனையாய் உள்ளது. அப்பொழுது அவர் அதை உரைத்த போது அது நிறைவேறும் என்று கூறினார். தேவன் வார்த்தையை உரைத்த அதே நிமிடத்தில் இயேசு அடிக்கப்பட்டார். Then what? 4,000 years later, he come and paid the price that God had already done back here by his word. பிறகு என்ன? 4000 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் ஏற்கனவே இங்கே முன்பு செய்திருந்த கிரயத்தை செலுத்தினார். He had to come. All devils in hell couldn't keep him from coming. God had already spoken. அவர் வரவேண்டியதாக இருந்தது.
பாதாளத்தில் உள்ள எல்லா பிசாசுகளும் அவரை வரவிடாமல் தடுக்க முடியாது. தேவன் அதை ஏற்கனவே உரைத்திருந்தார். Now, believer, have you got your joy shoes on? Listen to this. If you are a Christian, if you are truly a God's child, the Bible said. எப்பொழுது விசுவாசியே, நீங்கள் உங்களுடைய சந்தோஷ காலணிகளை அணிந்து கொண்டீர்களா? இதை கவனியுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால், நீங்கள் உண்மையாகவே ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால், வேதம் கூறியுள்ளது. That's not old preacher. அது பிரசங்கியாரே என்று அல்ல. That's the Bible. It said your names was written in the Lamb's book of life. Amen. Before the foundation of the world. Amen. அதுதான் வேதாகமம். உலகத் தோற்றத்திற்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று அது கூறியுள்ளது. Oh my! The same time that God said Christ would be slain, He wrote your name with His. என்னே, கிறிஸ்து அடிக்கப்படுவார் என்று தேவன் கூறின அதே நேரத்தில் அவர் உங்களுடைய பெயரையும் எழுதினார். Hallelujah! There you are. Your name was written in the. Hallelujah! அங்குதான் காரியம். உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. He said he deceived all, great, small, so many were church members, pretended Christians. He deceived all whose names were not written. அவன் பெரியோர் சிறியோர் யாவரையும் வஞ்சித்து விட்டார் என்றார். அநேகர் சபை அங்கத்தினர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாக பாவனை செய்திருந்தனர். பெயர் எழுதப்படாத யாவரையும் அவன் வஞ்சித்தான். Not in the church book, but in the Lamb's book of life. When? Before the foundation of the world. சபை புத்தகத்தில் அல்ல, ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில். எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்னே. God wrote your name in the Lamb's book of life by His spoken word and sent Christ to sacrifice to die to redeem that same group that He had wrote their names. தேவன் தம்முடைய உரைக்கப்பட்ட வார்த்தையினால் உங்களுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். கிறிஸ்துவை பலியாக அவர் அனுப்பினார். அதை வாங்கவும் அவர் அவர்களின் பெயர்களை எழுதிய அதே குழுவை மீட்கவும். In the Lamb's book of life before the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்னர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. Now, those who He has called, He has justified. He called before the foundation of the world. Those who He called, He has justified. And those who He has justified, He hath already glorified. இப்பொழுது அவர் அழைத்தவர்களை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் அவர்களை அழைத்தார். அவர் அழைத்தவர்களை நீதிமான்களாக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். The same God that before the foundation of the world called your name and wrote it on the Lamb's book of life from the foundation of the world has already made a place and glory for you. உலக தோற்றத்திற்கு முன்னரே உங்களுடைய பெயரை கூப்பிட்டு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதின அதே தேவன் உலக தோற்றம் முதற்கொண்டே உங்களுக்கு மகிமையில் ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கி இருக்கிறார். And when this earthly tabernacle be dissolved, we have one already waiting for us in glory and fashion. There you are. That's the gospel. Hallelujah. பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும்போது அங்கே நமக்காக மகிமையில் ஒன்று நமக்கு ஏற்கனவே காத்திருக்கிறது. அங்குதான் காரியம். அதுதான் சுவிசேஷம். What are we worried about? Why are we going along looking like this? Well, I just want. நாம் அதை குறித்து கவலைப்படுகிறோம். நாம் ஏன் இந்த விதமாக நோக்கி பார்க்கிறோம்? பாருங்கள், நான் வியப்புறுகிறேன். Lift up your head. The Bible said, lift up the feeble knees, and up the hands raised up the ones hung down. Let him that's weak say, I'm strong. Amen. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வேதம் பலவீனமான முழங்கால்களை உயர்த்துங்கள். ஒரு காலத்தில் கீழே தொங்கின கரங்கள் மேலே உயர்த்தப்படட்டும். பலவீனமானவன் நான் பலனாய் இருக்கிறேன் என்று சொல்ல கடவன் என்று கூறியுள்ளது. ஆமென். For the gospel is deliverance, is good news. Amen. And this morning the Holy Spirit through the words bringing you the good news that from before the foundation of the world God wrote your name in the Lamb's book of life. ஏனென்றால் சுவிசேஷம் அளிக்கப்படுகிறது. அது நற்செய்தி. மேலும் இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையினூடாக உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் உங்கள் பெயரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்தார் என்று கூறப்பட்டுள்ளது. Just as sure to happen as God wrote it in there before the foundation of the world.
நரகத்திலிருந்து வந்த எல்லா பிசாசுகளும் அதை அங்கிருந்து அடிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை அதை செய்துள்ளது. உலக தோற்றத்திற்கு முன்னரே தேவன் அதை அங்கே எழுதினது போல நிச்சயமாகவே சம்பவிக்கும். How glorious our Heavenly Father is in His infinite love and His mercy to do that for us. ஆமென். நம்முடைய பரலோக பிதா தம்முடைய முடிவற்ற அன்பிலும் அவருடைய இரக்கத்திலும் நமக்காக அதை செய்ய எவ்வளவு மகிமை உள்ளவராய் இருக்கிறார். Then be therefore perfect, even as your Heavenly Father is perfect. How can you be when it's not my perfection? It's not your perfection. ஆகையால் உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார். நீங்கள் எப்படி இருக்க முடியும்? அது என்னுடைய பரிபூர்ணம் அல்ல, அது உங்களுடைய பரிபூர்ணம் அல்ல. It's His perfection of His word that He chose you and you never chose Him, and He brought you into Christ, and you are secured with Jesus Christ, and just as perfect as Christ was before God. அது அவருடைய வார்த்தையின் அவருடைய பரிபூர்ணமாய் உள்ளது. அவர் உங்களை தெரிந்து கொண்டார், நீங்கள் அவரை ஒருபோதும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். தேவனுக்கு முன்பாக கிறிஸ்து எவ்வளவு பரிபூர்ணமாய் இருந்தாரோ அவ்வளவாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். For you're not standing with your own, you're standing in Him with one thing. I believe God. Amen. Hallelujah. Hallelujah. Oh, I love Him. Amen. Praise the Lord. Praise His wonderful name. Oh my. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சொந்தத்தோடு நின்று கொண்டிருக்கவில்லை. நீங்கள் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்ற ஒரு காரியத்தோடு அவருக்குள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். ஓ, என்னே. On the other side of Eden. Amen. What a wonderful time it'll be someday. When you look back down and say, why did I fear? Look at the joy I missed. ஏதேனின் மறுபக்கத்தில் ஆமென் என்ற ஒரு நாள் அது என்ன ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும். நீங்கள் கீழ்நோக்கி பார்த்து நான் ஏன் பயந்தேன், நான் தவறவிட்ட சந்தோஷத்தை பாருங்கள். Young man, young woman this morning, or you old man or woman who's never been a Christian, God's continually knocked at your heart. Oh yes, you might come in at the end of the road, but you'll have no joy. There'll be no stars around you to shine. I don't want to stand like that. எந்த காலையில் வாலிப மனிதனே, வாலிப ஸ்திரியே, அல்லது ஒருபோதும் கிறிஸ்தவனாக இல்லாதிருந்த வயோதிக மனிதனோ அல்லது பெண்ணோ, தேவன் தொடர்ந்து உங்களுடைய இதயத்தை தட்டி இருக்கிறார். ஓ ஆம், நீங்கள் பாதையின் முடிவில் உள்ளே வரலாம், ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. பிரகாசிக்க உங்களை சுற்றி நட்சத்திரங்களே இருக்காது. நான் அந்த விதமாக நிற்க விரும்பவில்லை. I want to hear him say, it was well done, my good and faithful servant. I want to show him my appreciation. உண்மையும் உத்தமமான என் ஊழியக்காரனே, அது நன்றாக செய்யப்பட்டது என்று அவர் கூறுவதை நான் கேட்க விரும்புகிறேன். நான் என்னுடைய பாராட்டுதலை அவருக்கு காண்பிக்க விரும்புகிறேன். My poor little gray-headed wife, how I love to do something for her, but I know she likes it. Because I love her, and I know she loves me. என்னுடைய எளிய சிறிய வயதான தலை நிறைத்த மனைவி, அவள் விரும்புகிறதை நான் அறிந்திருக்கிறபடியால் நான் அவளுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய எவ்வளவாய் விரும்புவேன். ஏனென்றால் நான் அவளை நேசிக்கிறேன், அவள் என்னை நேசிக்கிறாள் என்பதை நான் அறிவேன். And if I do that for my wife in the human love, what ought I to do to know that God, by grace, before the foundation of the world, seen me a poor little sinner staggered and was going to hell and couldn't help it? மானிட அன்போடு என் மனைவிக்காக நான் அதை செய்தால், உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை ஒரு பரிதாபமுள்ளவனாக கண்டு ஒரு எளிய சிறு பாவியாக தள்ளாடிக்கொண்டு தவிர்க்க முடியாமல் நரகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது கிருபையினால் அதை அறிந்து கொள்ள செய்த தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? And he foreordained me and put my name in the Lamb's Book of Life before the foundation of the world. Oh, I love him. There's no way I will ever tell him. No wonder the Bible said, eyes not seen, ears not heard, either has it entered into the hearts of man. உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் என்னை முன்னறிந்து உலக தோற்றத்திற்கு முன்னே ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை எழுதி வைத்தார். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். அதை கூறுவதற்கு ஒருபோதும் எந்த வழியும் இல்லை. வேதம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயங்களிலே தோன்றவும் இல்லை என்று கூறியிருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. Oh man, how glorious God is. Don't you want to trust him? If you're weary and tossed about. ஓ என்னே, தேவன் இவ்வளவு மகிமையானவர். நீங்கள் இளைப்படைந்து அலகடிக்கப்படுவீர்களானால் நீங்கள் அவரை விசுவாசிக்க விரும்பவில்லையா? Shame on you Christians that call yourselves Christians and go around with a weary. Well, I don't know if I go to church. Oh, you're a poor excuse. கிறிஸ்தவர்களே, உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு களைப்போடு சுற்றித் திரிந்து பாருங்கள், எனக்கு தெரியாது, நான் சபைக்கு சென்றால். ஓ, நீங்கள் ஒரு மோசமான சாக்குப்போக்குடையவராய் இருக்கிறீர்கள். Let me tell you, lift up your heads, straighten up your chest.
Oh, use faith. Amen. Faith is the boss. Right. Faith has hairs on its chest. Brother Neither's got big muscles. When it speaks, the little words drop from one side to the other. நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் மார்பை நிமிர்த்துங்கள். ஓ என்னே, ஓ விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். விசுவாசமே எஜமான். அது உண்மை. விசுவாசம் தன்னுடைய மார்பில் முடிகளை உடையதாக இருக்கிறது. சகோதரனே, அது பெரிய தசைகளை உடையதாக இருக்கிறது என்று நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். அது பேசும்போது எல்லா கவலைகளும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு விழுகின்றன. பிசாசு இப்பொழுது உன்னாரதை சரியாக செய்ய முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, நீ சாட்சி கொடுக்க வெட்கப்படுகிறாய் என்கிறான். Faith takes the initiative. That's what we need today. Wherever pilgrim in the land, straighten up your head. விசுவாசம் எழும்பி வாயை மூடு, எனக்குத்தான் பேச உரிமை உண்டு என்று கூறுகிறது. ஆமென். நிச்சயமாக விசுவாசம் முன்முயற்சி எடுக்கிறது. அதுதான் இன்றைக்கு நமக்கு தேசத்தில் உள்ள ஒவ்வொரு யாத்ரீகனுக்கும் தேவையாயுள்ளது. உங்களுடைய தலையை நிமிர்த்துங்கள். The Bible said, David said, when I was afraid, I walked with, I trusted him. Amen. When I was afraid, then I trusted him. Whenever I come to even the fear of death, the shadow. வேதம் நான் இருந்தபோது என்று கூறியுள்ளது. தாவீது, நான் பயப்பட்ட போது நான் அவரோடு நடந்து சென்றேன், நான் அவரை நம்பினேன். நான் பயந்தபோது அப்பொழுது நான் அவரை நம்பினேன். எனக்கு மரண பயம் வரும்போதெல்லாம் அந்த நிழல்கள். When Paul came down, he said, "Death, where is your sting? Grave, where is your victory?" பவுல் இறங்கி வந்தபோது அவன், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சகோதரன், lives of great men all remind us. மகத்தான மனிதர்களுடைய ஜீவியங்கள் யாவும் நமக்கு நிலைப்பூட்டுகின்றன. We can make our lives sublime. நாம் நம்முடைய ஜீவியங்களை கம்பீரமானதாக்க முடியும். With partings leave behind us. பிரிந்து செல்லும் போது நாம் பின்னே விட்டு செல்கிறோம். Footprints on the sands of time. காலத்தின் மணலில் அடிச்சுவடுகள் உள்ளன. Some days setting out on the celestial hills of glory, where the sun will never go down in the city, where the saints are always shouting, those little heroes of faith, looking back down on those places yonder and seeing a path made of glory. ஒரு நாள் அந்த நகரத்தில் சூரியன் ஒருபோதும் மறையாத மகிமையின் வானமலைகளில் உட்கார்ந்து அங்கே பரிசுத்தவான்கள் ஏற்கனவே சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பழைய விசுவாசத்தின் வீரர்கள் அந்த இடங்களை பின்னோக்கி பார்த்து நம்முடைய பாதை மகிமையால் உண்டாக்கப்பட்டதை கண்டு, I want to sit with them and see that I put my head up in the air and trusted God and walked on in the time of storm. Oh my. நான் அவர்களோடு உட்கார்ந்து நான் என்னுடைய தலையை ஆகாயத்தில் உயர்த்தி தேவனை நம்பி இருக்கிறேன் என்பதை காண விரும்புகிறேன். புயலின் நேரத்தில் நடந்து சென்றேன். ஓ என்னே. Let us pray. நாம் ஜெபிப்போமாக.